வீடெல்லாம் அழகழகாக மாற்றுவேனாரு. ஆனால் ஃபவுண்டேஷன் மட்டும் நீலக்கல்லாம் மாற்றுவேன். நீலங்கிறது கிருபை. ஃபவுண்டேஷன் என்ன? ஃபவுண்டேஷன் கிருபையில் நிற்ப, கோபத்தில் நிற்க மாட்டேன், ஆக்கினை திருப்பி நிற்க மாட்டேன், நீலத்தில் நிற்ப. நீலங்கிறது என்னது? நீலங்கிறது கிருபையின் கலர். ஏசாயா 54 9ஆம் வசனம். ஏசாயா 53 விளைவாக வரக்கூடியது ஏசாயா 54. ஏசாயா 54 53 ரிசல்ட். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. இத்தனை நாள் பிள்ளை பெறலன்னா நம்ம பிள்ளை பெறலாம். பிள்ளை மட்டும் இல்லை, எல்லாமே பெறலாம். சுகம் பெறலாம், ஆரோக்கியம் பெறலாம், வெற்றி பெறலாம், நல்வாழ்வு பெறலாம். ஏன்னா அவருக்கு கிரயம் கொடுத்தாச்சு. இனிமேல் எல்லாமே பெறலாம். நமக்கு வர வேண்டி கற்ப வேதனை அவர் அடைஞ்சிட்டாரு, நம்ம டெலிவரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதனால 53 பாடுகளை சொன்னதுக்கப்புறம் 54 ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பிக்கிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பை வேதனைப்படாதவளே எம்பெருமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு சொல்லிட்டு 9ஆம் வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளங்கிறது நியாய தீர்ப்பு. இந்த சிலுவை மரணங்கிறது நோவாவின் காலத்தில் உண்டான நியாய தீர்ப்பு போல இருக்கும். இனிமே உன் மேல நியாய தீர்ப்பு வராது, உன்னை கோபிக்க மாட்டேன், உன் மேல கோபப்பட மாட்டேன், உன்னை கோபமா பார்க்க மாட்டேன்னு ஆணையிட்டேங்கிறார். இப்படி ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும், நீங்களும் நானும் சொல்ல முடியாது. உங்க பிள்ளையை பார்த்து இனிமே கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். கோபம் கொள்வேன், கடிந்து கொள்வேன் சொல்லுவேன். தப்பு பண்றியா கோபம் கொள்வேன், தவறு செய்யறியா கடிந்து கொள்வேன். நீங்களும் அப்படித்தான் செய்யணும். சபிக்கிறது கிடையாதுங்க. மகனே இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு கடிந்து கொள்ளுகிறோம். சாபம் வர்றது கிடையாது. தப்பு பண்ணோம்னா பசுமையும் புஷ்டியுமான ஒரு இடம் இருக்கும் இருக்கு உங்களுக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் ஆண்டவர் அல்ல. நீ உன் மனைவியை பார்த்து சொல்லுவீங்களா, மனைவி உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் கோபப்படுவதில்லையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அவர் சொல்லுவார். ஏன் சொல்வார்னா, கோபத்தையும் ஆக்கினை தீர்ப்பையும் குமாரன் மேலே கொட்டதுனால சொல்கிறார். இனிமேல் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுரு கர்த்தர் சொல்லுகிறார். மழை விலகினா கூட என் கிருபை விலகாது, சமாதானம் விலகாது. இயேசு கைவிட்டுருவாரோ அப்படி என்ன வருதா, ஆண்டவர் நிராகரித்து விடுவாரோ, ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரோ அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்க. அப்படி மேற்க திரும்பி பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மழை இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஆண்டவர் கோபம் கொள்ளணும்னு அர்த்தம். அதுவே இல்லை, போயிடுச்சு பாஸ்டர் மேற்கு தொடர்ச்சி மழையே காணோம் அப்படின்னா கூட உங்கள் மேலே கோபம் கொள்ள மாட்டார். மழையே விளையிருச்சுங்க, பருவதமே காணுங்க, மேற்கு தொடர்ச்சி மலையே கேரளாவிலேருந்து பாம்பே வர போயிருச்சாங்க, காணாமல் போச்சாங்க கூட, நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன் பாண்டாரு. இதுக்கு மேலே என்ன அசூரன்ஸ் உங்களுக்கு வேணும்? மழை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்மேல் கோபம் கொள்வதில்லை கடிந்து கொள்வதில்லை என்றும் உன்மேல் மனதுருகுற கர்த்தர் சொல்லுகிறார். கீழே வாசிப்போம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். பார்க்கறதுக்கே பிரமாண்டமாக அழகாக மாற்றுவேன். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறார், நீல கல்லை உன் அஸ்திபாரமாக மாற்றுவேங்கிறார். வீடெல்லாம் அழகழகாக மாற்றுவேனாரு. ஆனால் ஃபவுண்டேஷன் மட்டும் நீல கல்லாக மாற்றுவேன். நீலங்கிறது கிருபை. ஃபவுண்டேஷன் என்ன? ஃபவுண்டேஷன் கிருபையில் நிற்ப, கோபத்தில் நிற்க மாட்டேன், ஆக்கினை திருப்பி நிற்க மாட்டேன், நீலத்தில் நிற்ப. நீலங்கிறது என்னது? நீலங்கிறது கிருபையின் கலர். அந்த அந்த இது போனாங்க இல்லையா, அந்த இயேசுடைய அந்த பிரேயர் தளித்து அந்த குஞ்சம் தொங்கும் பார்த்தீங்களா, அந்த புஞ்சங்கிறது நீல கலரில் இருக்கும். ஏன்னா அது கிருபையின் கலர். நீலங்கிறது கிருபையின் கலருங்க. இப்போ எதில் நிற்கிறோம்? கிருபை. அதனால இது கல் இல்லை, கிருபையில் நிற்கிறோம். அஸ்திபாரம் என்ன? கிருபையில் நிற்கிறோம். கிலோவாசி உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். பிள்ளைகள்லாம் எப்படி போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா, பிள்ளைகள்லாம் தேவனோட அன்பினால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. தேவன் மேலே கோபமாக இல்லை, தேவன் உன் மேலே
பகையா இல்லை. தேவன் நீ தப்பு பண்ணா கையை ஒடிச்சிருவார், காலை ஒடிச்சிருவார், அப்படி போதிக்கப்படலை. தேவன் மேல அன்பாகவே இருக்கிறார். தேவன் இடத்துல நிபந்தனையற்ற விதத்தில் அன்பு செலுத்துகிறார் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். இதுக்கு விரதமா வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சமாதானம் போயிடும். ஒரு ஊருக்கு உங்க பிள்ளை வேலைக்கு போதா, என்ன அந்த இடத்துல என்ன ஸ்கூல் இருக்கு, என்ன மெஸ் இருக்கு, அதை பார்க்காத, என்ன சர்ச் இருக்குன்னு பாருங்க முதல்ல. இவை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல இடம், தங்குற இடம் இருக்கா, 3 வேளைக்கு மெஸ் இருக்கா, கேட்க வசனம் இருக்கா, அதை பாருங்க முதல்ல. சமைச்சு சாப்பிடலாம், முதல்ல வசனம் இருக்கா, வசனம் போதிக்கப்படுகிற இடம் இருக்கா, அதான் முதல்ல முக்கியம். அப்படி கேட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். கீழே வாசிப்போம். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், தேவன் அன்பினாலும் தேவனுடைய கிருபையினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், தீலுக்கு தூரமாவாய், அது உன்னை. இதெல்லாம் தூரமாவே இருக்கும். தேவ அன்பினால் அஸ்திபாரப்பட்டிருக்கீங்க, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கீங்கன்னா கொடுமைக்கு தூரமா இருப்பீங்க, பயம் இல்லாமல் இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாக இருப்பீர்கள். அது உங்களை அணுகாது. ஏன் அணுகாது? உங்களுடைய ஃபவுண்டேஷன் சரியான ஃபவுண்டேஷன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீங்க. தேவன் என்னை எப்படி நேசிக்கிறாரோ, தேவன் இடத்துல எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கும் பொழுது பயமும் திகிலும் உங்களை அணுகாது. அணுகிறது என்றால் தவறான காரியத்தில் அஸ்திபாரப்பட்டிருக்கோம்.